ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டியிருந்த பாமக நிறுவனர் ராமதாசுடைய புகாரை ஏற்று தற்போது தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். விவரம் என்ன? தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டதாகவும் அந்த ஒட்டுக்கேட்பு கருவி வைத்த நபர் குறித்து விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புல விழுப்புரம் சைபர் கிரைம் போலீசாரிடம் ஒரு புகாரானது அளிக்கப்பட்டது. அந்த புகாரை அடுத்து தற்பொழுது தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையை அந்த தனிப்படை தொடங்கியிருப்பதாகவும் விழுப்புரம் எஸ்பியோட நேரடி கண்காணிப்புல சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தலைமையில் இந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகிறது. இந்த ஒட்டுக்கேட்பு கருவியை ஏற்கனவே ஒரு தனியார் சைபர் ஏஜென்சி நிறுவனம் கண்டுபிடித்ததாகவும் அவர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்த நிலையில யார் வைத்தது, தைலாபுரம் தோட்டத்தில் இதை வைத்தது யார் என்ற நபரை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறை இந்த விசாரணை தொடங்கியிருக்காங்க. தைலாபுரம் தோட்டத்திற்கு நேரில் சென்று விசாரிக்க இருப்பதாகவும் மருத்துவர் ராமதாசிடமும் இது குறித்து விசாரித்து யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் ஏதாவது சிசிடிவி காட்சிகள் இருந்தால் தோட்டத்தில் உள்ள காட்சிகளை அடிப்படையாக வைத்தும் மற்ற தொழில்நுட்ப ரீதியாக சயின்டிபிக் எவிடன்ஸ்களை சேகரித்தும் இந்த விசாரணை நடத்த இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்காங்க. நேற்றைய தினத்திலிருந்து முதற்கட்ட விசாரணை தொடங்கியிருப்பதாகவும் இதற்கென்று ஒரு ஸ்பெஷல் டீம் தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை உயரதிகாரிகள் தரப்புல தற்போதைய தகவலா இருக்கிறது. நன்றி கோகுல்.